சிலுவையில் ஆண்டவர் செய்த 2 காரியம். சிலுவையில் கர்த்தர் செய்த 2 காரியங்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவாமா? ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. வாசிக்கலாம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 20, 21, 22 வசனங்களை முதல்ல இன்னைக்கு ஒரு பாட்டு நம்ம பார்க்கலாமே. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே ஒன்று என்ன பண்ணினார்? சமாதானத்தை உண்டாக்கி. அப்படின்னா சமாதானத்தை உண்டாக்கினார். அப்படின்னா நமக்குள்ள என்ன இல்லை? சமாதானம் இல்லை. இல்லாத ஒரு பொருளை கர்த்தர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே உண்டு பண்ணினார். சமாதானத்தை உண்டு பண்ணினார். ஒரு காரியம் இந்த முதல் அந்த காலை ஆராதனையில் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவினிடத்தில் வந்தால் மட்டும்தாங்க உங்களுக்கு சமாதானம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவாமா? ஒரு ஜெபத்தில் வந்தால் மட்டும்தாங்க உங்களுக்கு சமாதானம். இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆராதனைக்கு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சமாதானம். இல்லை பாஸ்டர், நான் ஆராதனை முடித்து நான் வீட்டுக்குள்ளே போனாலும் சமாதானத்தோடு இருப்பேன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? முடியாது. வாசிங்க. பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு என்ன செய்தாராம்? ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. உங்களையும் ஒப்புரவானார். ஒப்புரவானோம். ஒப்புரவாகிறோம் அப்படின்னா என்ன? அதுக்கு என்ன ஒரு தமிழ் அர்த்தத்தை சொல்ல முடியும்? ஒப்புரவானோம். நானும் ஜேம்ஸ் பிரதரும் ஒப்புரவாயிட்டோம். அப்படின்னா முன்னாலே என்ன எப்படி இருந்தோம்? சண்டை இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம என்னைக்கு சண்டை போட்டோம்? சண்டை அல்ல. ஒப்புரவானோம் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? நேர வர்றோம், தெரியும், எல்லாம் தெரிஞ்சாலும் நம்ம என்ன பண்ண மாட்டோம். ஏதோ ஒரு பிளவு நமக்குள் இருக்கிறது. ஏதோ ஒரு பிரிவினை நமக்குள் இருக்கிறது. அது மனசளவில் இருக்கலாம், சரீர அளவில் இருக்கலாம், எங்கேயோ. அதை இன்னும் கொஞ்சம் சொன்ன போனா, நான் ஜேம்ஸ் பிரதரை விட்டு தூரம் போயிட்டேன். நான் ஜேம்ஸ் பிரதரை விட்டு என்ன பண்ணிட்டேன்? தூரமாயிட்டேன். தூரம் போயிட்டேன், அகன்று போயிட்டேன். அதுக்கு காரணங்கள் நிறைய இருக்கலாம். நான் தூரம் ஆவதற்கு காரணங்கள் நிறைய இருக்கலாம். அதைத்தான் நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். ஆண்டவரை விட்டு நம்ம என்ன ஆயிட்டோம்? தூரம் போயிட்டோம். மனசளவில் தூரம் போயிட்டோம், சரீரத்தின் அளவில் தூரம் போயிட்டோம். எல்லா விதத்திலும் நமக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லாதபடி நம்ம என்ன ஆயிட்டோம்? தூரமாயிட்டோம், தூரம் போயிட்டோம். இல்ல பாஸ்டர், நானும் தேவனும் நெருக்கமாத்தான் இருக்கிறேன்னு யாராவது தைரியமா எடுத்து சொல்ல முடியுமா? எழுப்பி சொல்ல முடியுமா? எங்கேயோ ஒரு டிஸ்டன்ஸ் ஆயிருச்சு, எங்கேயோ தூரம் ஆயிருச்சு, எங்கேயோ அகன்று போனோம். அதனால தானே காலையில் ஜெபிக்கிறோமா? இல்ல. பைபிள் படிக்கிறோமா? இல்ல. உபவாசம் இருக்கிறோமா? இல்ல. பாடல் சுத்தமா வராது. ஆராதனைக்கு வந்தாலும் ஆராதிக்க முடியல. தூரமாயிட்டோம், விலகி போனோம். அதற்கு பல காரணங்கள் இருக்கு. சமாதானம் இல்லாமல் போயிருச்சு. அதற்கு நிறைய காரணங்கள் இங்கே இருக்கிறது. தூரமாயிருக்கிறோம்.
ஒரு ஒப்புரவாகிற நிலைமைக்கு இன்றைக்கு இல்லாத நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டு விட்டேன். பின்மாற்றம் இருக்கலாம், அவிசுவாசங்கள் இருக்கலாம், குழப்பங்கள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், உபத்திரவங்கள் இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம், வியாதிகள் இருக்கலாம். ஏதோ ஒரு வழியில் நானும் தேவனும் தூரமாயிருக்கிறோம். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 10-11. வேகமாய் இந்த பாட்டை நம்ம வேகமாய் முடிக்கணும். தேவனுக்கு இப்ப நம்ம யாரா இருந்தோம்? தேவனுக்கு உண்மையிலே சத்துருக்களா? சில நேரத்தில் நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் மாறுகிறோம். சில நேரங்களில் சத்துருக்களாய் மாறுகிறோம். எப்ப சத்துருக்களாய் மாறுகிறோம்? தேவன் சொல்லுகிற காரியங்களை ஆமென் நாம் கேட்காமல் கீழ்ப்படியாமல் போகும் பொழுது ஆமென் தேவனுக்கு நாம் சத்துருக்களாய் மாறுகிறோம். ஒரு புத்தகத்தில் பார்த்தேன், அதுல என்ன சொல்றார், அவர் எழுதி இருக்கிறார் பாருங்க. உண்மையிலே அது கொஞ்சம் தொடக்கூடிய ஒரு சம்பவமாயிருச்சு. தேவனுடைய காரியங்களில் கீழ்ப்படியாமல் இருப்போமானால் அது நமக்கு ஒரு சாபமாய் மாறுமாம். அது ஒரு சாபமாய் மாறுமாம். பரம்பரை சாபம் என்பது நிறைய இருக்கு. தகப்பன் வழியில, தாய் வழியில, நாம் ஆராதித்த முன் தெய்வங்கள் வழியில பல சாபங்கள் உண்டு. ஆனால் அதுல அந்த புத்தகத்தில் அவர் சொல்லுகிற ஒரு காரியம், கர்த்தருடைய காரியங்களில் கீழ்ப்படிதல் இல்லாமல் இருந்தால் அதுவே ஒரு சாபம். அப்படின்னா முன்னோர்களால் வருகிற சாபங்கள் எல்லாம் அவருடைய இரத்தத்தினால், சிலுவை மரணத்தினால் மாற்றப்படும். இப்ப தேவனால் வருகிற சாபம் யாரால் மாற்றப்படும்? எங்க போனால் மாறாது. அநேக நேரங்களில் எங்கேயோ சில தெய்வீக கோபத்தினுடைய விளைவில் வந்த ஆமென் சில சாபங்கள் ஆமென் எப்படி மாறும் தெரியுமா? எப்படி மாறும் என்றால் இந்த ஒப்புரவாகிறதுனால அதை கர்த்தர் இன்றைக்கு எடுத்து போட அவர் மனஸ்தாபம் உள்ள தேவனாய், அவர் மன உருக்கமுள்ள தேவனாய், அவர் கிருபையுள்ள தேவனாய், ஆமென் மனசலிவுள்ள ஒரு தேவனாய் அவர் நமது மத்தியில் இன்றைக்கு இறங்கி வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? சத்தமாய் கொஞ்சம் கரங்களை தட்டி வாசிக்கலாம் அந்த பகுதி. ரோமர். தேவனுக்கு சத்துருக்களாய் இருந்திருக்கிறோம். அவருடைய குமாரனுடைய மரணத்தினாலே அவரோடு நம்ம என்ன செய்திருக்கிறோம்? ஒப்புரவாக்கப்பட்டோம். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் பிதாவாகிய தேவனோடு என்ன செய்கிறது? உன்னை ஒரு ஒப்புதல் ஆக்கப்பட்ட அனுபவத்திற்குள்ளே கொண்டு போகிறது. கொலோசிய சபைக்கு சொல்லுகிறான், பரலோகத்தோடு நம்ம என்ன செய்கிறது? ஒப்புரவாக்கப்பட்டிருச்சு, தொடர்பு படுத்திருச்சு, பிதாவாகிய தேவனோடும் தொடர்பு படுத்திருச்சு. அப்ப நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் பிதாவினிடத்தில் போக வேண்டும் என்றால், நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் அது பரலோகத்தில் எட்ட வேண்டும் என்றால் இந்த ஒப்புரவாக்கப்பட்ட ஒரு உறுதி நமக்குள்ளே இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவாமா? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்ப பரலோகத்தோடு ஒப்புரவாகாமல் எப்படி பரலோகத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை பெற முடியும்? பிதாவாகிய தேவனோடு ஒப்புரவாகாமல் எப்படி அவரிடத்திலிருந்து நமக்கு நன்மை வரும்? அதான் யாக்கோபு சொல்லுகிறான், எந்த நன்மையும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து என்ன செய்கிறது? இறங்கி வருகிறது. நீ இன்றைக்கு ஒப்புரவாய் நீ இந்த ஆலயத்தை விட்டு திரும்பி செல்லும் பொழுது வீட்டுக்குள்ள கால் வைக்கிறதுக்கு முன்னால ஒரு நன்மை உனக்கு முன்பாக இருக்கும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஒரு நன்மை உண்டாகும். நம்முடைய தேவன் தரித்திரத்தின் தேவன் அல்ல, வறுமையின் தேவன் அல்ல, பஞ்சத்தின் தேவன் அல்ல. நம்முடைய தேவன் ஆசீர்வாதத்தினுடைய தேவன். அதற்கு சில வழிமுறைகள் வைத்திருக்கிறார், அதற்கு சில சிஸ்டமேட்டிக் எல்லாம் வைத்திருக்கிறார். தேவனோடு ஒப்புரவாக
தேவனோடு மனஸ்தாபத்தை எல்லாம் விடு. தேவனுக்கும் உனக்கும் ஒப்புரவாக கூடாதபடி இருக்கிறதெல்லாம் எடுத்து வீசிவிடு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவாமா? பாருங்க, கொரிந்தியருக்கு எழுதின 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17, 18, 19, 20 வசனங்களை வேகமாய் வாசிங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாயிருக்கிறார். பழையவைகள் ஒழிந்து போயிட்டு எல்லாம் புதிதாயிருச்சு. எல்லாம் புதிதாய் உண்டாவதாக. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. புதியதெல்லாம் கடந்து வரட்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வீட்டுக்குள் இருக்கிற எல்லா பழையதும் வெளியே போகட்டும். கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிஞ்சு போச்சு, எல்லாம் புதிதானது. தேவனாலே உண்டாயிருக்கிறது. அப்படின்னா அருமையானவர்களை, உன்னை புதிய சிருஷ்டியாக மாற்றுகிறது. உன்னுடைய வாழ்க்கையில புதியது செய்கிறது. புதியதை கொண்டு வருகிறதெல்லாம் யாராலே உண்டாயிருக்கிறது? இன்றைக்கு நீ புதிய மனுஷனாய் மாறி நீ விசுவசிக்கும் பொழுது உன் வாழ்க்கையில கர்த்தர் இன்றைக்கு புதிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி என்றால் உன்னுடைய வாழ்க்கையில பழையதை கொண்டு வருகிற சகல சத்துருவின் வல்லமைகள் தகர்க்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. வேதத்திலே சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷத்தில் பழைய சர்ப்பம், பழைய வலு சர்ப்பத்தை அவர் தகர்த்து போட்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறது போல, ஆமென், பழையதை கொண்டு வருகிற, ஆமென், உன்னை பழையதுக்குள்ளே உட்கார வைக்கிற, பழைய சிந்தையை கொண்டு வருகிற, பழைய பலவீனத்தை கொண்டு வருகிற, பழைய வியாதியை கொண்டு வருகிற, பழைய பிரச்சனையை கொண்டு வருகிற, பழைய பாவத்தை கொண்டு வருகிற எல்லா சர்ப்பத்தினுடைய வல்லமைகள் கரங்களை தட்டுகிற நேரத்தில், இந்த நேரத்தில் அது தகர்க்கப்படும். தகர்க்கப்படும் சர்ப்பத்தினுடைய ஆவி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வேகமாய் வாசிங்க இந்த பாட்டு. தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவை இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோட பிதாவோடு ஒப்புரவாக்குறாரு, இயேசுவோடு ஒப்புரவாக்குறாரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சமாதானத்தோடு ஒப்புரவாக்குறாரு, பரலோகத்தோடு ஒப்புரவாக்குறாரு. ஒரு சிலுவை மரணம் எங்கெல்லாம் நீ டிஸ்டன்ஸ் ஆகி பின்வாங்கி சோர்ந்து போய் கிடக்கிறாயோ அங்கிருந்தெல்லாம் தூக்கி எடுத்து கொண்டு வந்து உன்னை ஒப்புரவாக்குகிற ஒரு மேன்மையை கர்த்தர் சிலுவையிலே செய்து முடித்தார். ஹல்லேலூயா. 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 இன்று முதல் நம்ம ஒன்றும் இல்லை என்று சொல்லக்கூடாது, எதுவும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. நீ பரலோகத்தோடு ஒப்புரவாயிட்டேன்னா உனக்கு எல்லாம் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவாமா? எல்லாம் வந்துருச்சுன்னு அர்த்தம். நீ பரலோகத்தோடு ஒப்புரவாயிட்டேன்னா நீ, ஆமென், கைவிடப்பட்டவன் அல்ல, நீ தள்ளிவிடப்பட்டவன் அல்ல, நீ புறக்கணிக்கப்பட்டவன் அல்ல, நீ பரிதாபத்திற்குரியவன் அல்ல, நீ மேன்மைக்குரியவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தைரியமாய் சொல்லலாம், என்னை பேர் சொல்லி அழைத்த என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்னை பேர் சொல்லி அழைத்த தேவன் எனக்காக வானத்தை திறக்கப் போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னை பிரித்து எடுத்த தேவன், ஆமென், என்னை பாதுகாக்க அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். கரங்களை தட்டி அந்நிய பாஷையோடு, கரங்களை தட்டி அந்நிய பாஷையோடு, அந்நிய பாஷையோடு, அந்நிய பாஷையோடு இருக்கிற இடத்துல அந்நிய பாஷையோடு விடாத 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 நீ ஒப்புரவாகிற ஒரு நிலைமைக்கு உன் மைண்டு மாறட்டு, உன்னுடைய மனசு மாறட்டு. நீ ஒப்புரவாகிற தேவனோடு ஒப்புரவாகிற. ஆண்டவரே, உங்களோடு இருந்த மன கஷ்டங்கள், உங்களோடு இருந்த பிரிவினைகள், உங்களோடு சேர முடியாதபடி, உங்களோடு ஐக்கியப்பட முடியாதபடி இருந்தது எல்லாம் எடுத்து மாற்றுவீராக, எடுத்து மாற்றுவீராக, எடுத்து மாற்றுவீராக. நானும் என் குடும்பமும் நாங்கள் கர்த்தர்
ஆண்டவரையே சேவிப்போம், நாங்கள் தேவனையே ஆராதிப்போம். நாங்கள் ஆராதிக்கிற கூட்டம், நாங்கள் விசுவாசிக்கிற கூட்டம், நாங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட கூட்டம், நாங்கள் பரலோகத்துக்குரிய கூட்டம். நரகத்தினுடைய வல்லமைகள், நரகத்தினுடைய ஆவிகள் எங்களை தொட முடியாது. நரக சக்திகள், நரகத்தில் உள்ள கிரியைகள் எங்களை ஃபாலோ பண்ண முடியாது. நன்மையும் கிருபையும், தாவீது சொன்னது போல, நன்மையும் கிருபையும் எங்களை பின்தொடரும். Praise the Lord. Hallelujah. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? இப்ப இங்க என்ன சொல்ற? வாசிங்க அந்த வசனம். தம்மோடு ஒப்புரவாக்கி, இல்லைங்க, ஒன்று பிதாவோடு ஒப்புரவாக்குறாரு, பரலோகத்தோடு ஒப்புரவாக்குறாரு. அடுத்தது இயேசு கிறிஸ்துவோடு நம்ம ஒப்புரவாகிறோம், ஊழியங்களோடு ஒப்புரவாகிறோம். ஒரு விஷயம் அது நமக்கு இந்த நாளில் நமக்கு புரிகிறதில்லை. ஒரு ஆராதனை கொண்டு நின்று போகிறதல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை. நல்லா புரிஞ்சுக்காங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கொண்டு நின்று போவதற்கல்ல கர்த்தர் நம்மை அழைத்தது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? அதை மட்டும்தான் செய்கிறோம். தேவன் கொடுத்த நாட்கள் எல்லாம் தேவனுக்காய் நிற்கிறவர்களாய் நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அந்த ஒரு தீர்மானம், அப்படிப்பட்ட அழைப்பு நிறைய பேருக்கு இருக்கு. நிறைய பேருக்குள்ள ஜெப அழைப்புகள் இருக்கு. நிறைய பேருக்குள்ள ஹல்லேலூயா அப்படிப்பட்ட பலவிதமான அழைப்பு, விசாரிக்கிற அழைப்புகள் இருக்கு. ஆனால் அதெல்லாம் இன்றைக்கு என்ன ஆயிருச்சுன்னா, அதெல்லாம் விட்டு சோர்ந்து போய் இருக்கிறோம். காரணம் என்னன்னா, அந்த ஒப்புரவா ஆகிறதுக்குள்ளே நாம் வரவில்லை. இப்ப இயேசு கிறிஸ்துவோடு ஒப்புரவாகிறோம். அடுத்து எதோடு ஒப்புரவாக வேண்டுமா? ஊழியங்களோடு ஒப்புரவாகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஊழியத்தில் மன கஷ்டம், சபையில் மன கஷ்டம், ஊழியர்கள்ட்ட மன கஷ்டம், விசுவாசிகள்கிட்ட மன கஷ்டம், பலரோடு மன கஷ்டம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இயேசுவின் மரணம் உன்னை ஒரு ஊழியத்தோடு ஒப்புரவாக்கிட்டு. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஊழியத்தோடு ஒப்புரவாக்கிட்டு. இப்ப பரலோகத்தோடு ஒப்புரவாக்குது, பிதாவாகிய தேவனோடு ஒப்புரவாக்குது. அடுத்து இயேசு கிறிஸ்துவோடு உன்னை ஒப்புரவாக்குறது. அடுத்து உன்னை ஒரு ஊழியத்தோடு ஒப்புரவாக்குது. மனப்பூர்வமான ஒரு ஊழிய வாஞ்சை நமக்குள்ளே உண்டாக வேண்டும். மனப்பூர்வமாய், நஷ்டமோ லாபமோ, கஷ்டமோ உபத்திரவமோ, எதுவாயிருந்தாலும் ஆமென், என்னை அழைத்த தேவனுக்கு இந்த காரியத்தில் நான் உண்மையுள்ளவனாயிருப்பேன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவாமா? ஊழியத்தோடு ஒரு ஒப்புரவாகணுங்க. அடுத்து வாசிங்க. இப்போ அடுத்து என்ன சொல்றாருன்னா, ஒன்று ஊழியங்களோடு ஒப்புரவாக, பரலோகத்தோடு ஒப்புரவாக, உனக்கு நன்மைகள் வரும். பிதாவாகிய தேவனோடு ஒப்புரவாக, அவர் உன்னை பாதுகாப்பார். இயேசுவோடு ஒப்புரவாக, அவருடைய கிருபை உன்னை மாறாததாய் நடத்தும். ஊழியங்களோடு ஒப்புரவாக, அது உனக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாறும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவாமா? எனக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தவன். வசனம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அவர் என்னைக்கு தாகமாக இருந்தார்? அவருக்கு தண்ணி தேவையா? தண்ணி பிரச்சனை எல்லாம் இங்கே தான். எனக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கர்த்தருக்கு கொடுத்தவன் எவன் தரித்திரமானான்? எவனுக்கு இல்லாம போயிடுச்சு. அவருக்கு செய்கிறது தான் ஊழியம், அவருக்கு கொடுக்கிறது ஊழியம். நேரமோ எதுவாயிருந்தாலும். அடுத்து என்ன சொல்றாராம்?
நீ வசனத்தோடு உபதேசங்களோடு ஒப்புரவாகு. சில வார்த்தைகள் உனக்கு கடினமாகத்தான் வரும், சில வார்த்தைகள் கஷ்டமாகத்தான் இருக்கும், சில உபதேசங்கள் ஜீர்ணிக்க முடியாம இருக்கலாம், சில உபதேசங்கள் கசப்பை கொண்டு வருகிறதா இருக்கலாம், சில உபதேசங்கள் உனக்கு வேதனையை உருவாக்கலாம். ஆனால் ஒன்று நினைத்துக்கொள், வேதத்தில் உபதேசம் உண்டு, புத்தி சொல்லுகிறது உண்டு, பிரசங்கம் உண்டு, ஆலோசனைகள் உண்டு, எல்லாம் இருக்கிறதான் வேத புத்தகம். நீ வசனத்தோடு ஒப்புரவாகு. ஆண்டவரே, இன்னைக்கு நான் ஒரு வசனம் படிச்சிருக்கிறேன், அது எனக்குரியது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா, அது எனக்குரியது ஆண்டவரே, அது எனக்குரியது. வசனத்தோடு ஒப்புரவாகு. வசனத்தோடு காம்ப்ரமைஸ் பண்ணு, ஊழியத்தோடு காம்ப்ரமைஸ் பண்ணு. இயேசு கிறிஸ்துவினுடைய மலை பிரசங்கத்தில் அவர் சொன்ன ஒரு காரியம், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று அழைக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. காம்ப்ரமைஸ் பண்ணு, ஒப்புரவாக, எதையும் நினைக்காத, எதையும் யோசிக்காத ஒரு ஒப்புரவாகிற ஒரு நிலைமைக்கு இந்த நாளில் நீ வருவாயானால் கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அந்த வசனம் வாசிங்க. வசனத்தோடு ஒப்புரவாக. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ பாருங்க, இப்ப என்ன சொல்றாருன்னா, நீ இந்த இடத்துல பவுல் கொரிந்திய சபைக்கு சொல்லுகிறான், நாங்கள் கிறிஸ்துவுக்கு சானாதிபதிகளாய் இருந்து உங்களை நாங்கள் ஒப்புரவாக சொல்லுகிறோம். அம்பாசடர். இப்போ இந்தியாவினுடைய அம்பாசடர் பாகிஸ்தானில் இருக்கிறார். அவர் அங்கே போய் என்ன சொல்லுவார்? பாகிஸ்தான் நல்லது, பாகிஸ்தான் நல்ல கண்ட்ரி. இல்லை அமெரிக்காவில் ஒருத்தர் இருக்கிறார்னு வைங்க, இங்குள்ள அம்பாசடர் எங்கே இருக்கார்? அமெரிக்காவில் இருக்கிறார். அங்கே போயிட்டு அமெரிக்கா நல்ல கண்ட்ரி, நல்ல டாலர், நல்லதுன்னு சொல்லுவாரா, இல்லை நம்ம தேசத்தை பற்றி அங்கே பேசுவாரா? எதை பற்றி பேசுவார்? நம்ம நாட்டை பற்றி தான் பேசுவார். நம்ம நாடு கஷ்டமோ பட்டினியோ எத்தியோப்பியாவோ ஏதோ தரித்திரமோ எதுவாக இருந்தாலும் நம்ம அதை பொருட்படுத்தாமல் நம்ம நாடு நல்லதுன்னு போய் பேசுவார். ஹல்லேலூயா. இல்லையா? நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய ஸ்தானாதிபதிகளாயிருந்து என்ன சொல்லுவோம்? நீங்கள் ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டிய காரியம், இயேசுவோடு ஒப்புரவாகுங்கள், பிதாவோடு ஒப்புரவாகுங்கள், பரலோகத்தோடு ஒப்புரவா. அது நம்ம மேல விழுந்த கடமை, என் மேல் மட்டுமல்ல, உங்க மேல் விழுந்த கடமை. பரலோகத்தோடு ஒப்புரவாகுங்கள், ஊழியங்களோடு ஒப்புரவாகுங்கள், வசனத்தோடு ஒப்புரவாகுங்கள். ஒப்புரவாகுங்கள். ஒரு வசனம் என்ன சொல்லுதுன்னா, 1 சாமுவேல் 29:4 அது வாசிங்க. ஆ 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 பாருங்க, இந்த இடத்துல தாவீதை பற்றி சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், இவனை எல்லாம் அனுப்பிவிடு. காரணம், இவன் எதனாலே அவன் தேவனோட ஒப்புரவாவான் என்றால், பெலிஸ்தியரை கொன்று அவன் தாவீதுக்கும் தேவனுக்கும் இடையூறாயிருக்கிற பெலிஸ்தியரை தகர்த்து போட்டு கொன்று தேவனோடு அவன் ஒப்புரவாவான். அப்படின்னா இன்னைக்கு நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், தேவனுக்கு நமக்கும் ஒப்புரவாகிறதற்கு எதெல்லாம் இடையூறாயிருக்கிறதோ அதெல்லாம் எடுத்து போட்டு இன்றைக்கு நாம் தேவனோடு ஒப்புரவாகணும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா?